கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 7ஆம் இடத்தில் போய் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். மகரத்தில் போய் அமர்ந்திருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாது. அனுபவிக்க, வாழ்ந்து பார்க்க, பயணங்கள் செல்ல, வருமானத்தை பெருக்க, புதியன புகுதல் என்ற சொல்லக்கூடிய ஆடை அணிகலன்களின் சேர்க்கை பெற்றுக்கொள்ள, வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்கனவே வருமானம், தொழிலில் இருந்து வந்த தடைகள், சுணக்கங்கள் மறைந்து போகும். அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. தாய் ராசி பாலன் ஃபார் கடகம். கடகத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவானை பார்த்துதான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால் கடகத்துக்கு இருந்து வந்த தடை, தாமதங்கள் எல்லாம் உடைத்து எறியப்படும். அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய பணம், வரவு செலவுகள் குழப்பம், பிரச்சினைகள், தகராறுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். சொத்து, தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சினைகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள். நீங்கள் நினைத்தது போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடகத்திற்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். 5க்கு உரியவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் குணத்திற்கேற்ப, உழைப்புக்கேற்ற பலன்களை அனுபவிக்கும் வகையில் கிரக சஞ்சாரங்கள் தெளிவாக உள்ளது. சூரியன் ராசியை பார்ப்பதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தந்தையின் மூலம் வரவேண்டிய சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகள் தீரும். மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாளிகளாக மாறுவார்கள். 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் குடும்பம் மற்றும் கணவன், மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சினைகளும் தை மாதத்தில் தீரும். புதன் 7ஆம் இடத்தில் இருப்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூமி, கட்டடம், காண்டிரா தொடர்பான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதன் கேந்திரத்தில் அமருவதால் உறுதியாக உங்களது பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள், முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பிள்ளைகளால் நல்ல செய்தி வந்து சேரும். அஷ்டமத்து சனி கடந்து போகும் நிலையில் உள்ளது. ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியத்தில் குறைகள் இல்லை. வயிற்றுக் கோளாறுகள், ஜீரணக் கோளாறுகள் போன்றவை குணமாகும். பலன்: கடக ராசியினரே இந்த மாதம் வீண் செலவுகள் குறையும். எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடை தாமதம் நீங்கும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. வருமானம் கூடும். மன திருப்தி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும். வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவு ஏற்படலாம். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது. மனதில் உற்சாகம் உண்டாகும். புனர்பூசம். இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில்,
வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பூசம். இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக சுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள், உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். ஆயில்யம். இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். பரிகாரம்: திங்கட்கிழமையில் ஆதிபராசக்தியை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட கிழமைகள்: சந்திரன், சுக்கிரன். சந்திராஷ்டம தினங்கள்: ஜனவரி 31, பிப்ரவரி 27, 1. அதிர்ஷ்ட தினங்கள்: பிப்ரவரி 8, 9, 10. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பணப்பற்றாக்குறை சமாளித்துக் கொண்டே செல்லக்கூடிய சூழல் உருவாகும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது, கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடத்தில் வியாழன் அமர்ந்துள்ளது. வியாழனும் செவ்வாயும் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். நினைத்தது நிறைவேறும். கேட்டது கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை அள்ளும் வாய்ப்புள்ளது. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக யோகம் உண்டாகும். 7ஆம் இடத்தில் குரு பார்ப்பதால் கணவன், மனைவிக்கிடையே வாக்குவாதம் இருப்பதால் சாணாக்கியத்தனமாக அதனை கடந்து செல்வீர்கள். மொத்தத்தில் சிறந்த மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செய்வது நல்ல பலன்களை தரும்.